ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவில் செய்ய வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை, இந்த சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 பிஞ்ச் போல் உப்பு, நல்ல ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்ல மிதமான சூட்டோடு இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த தண்ணி நம்ம கை பொறுக்கிற அளவு தான் சூடு இருக்கணும். ஒரேடியாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஊறுறதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா ரவை எல்லாம் நல்லா ஊறி கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேட்டரில் ஒரு 1/2 கரண்டி போல் மாவு எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை விட சின்ன கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே எதுவுமே வேகாது. இந்த மாவு ஊற்றின கொஞ்ச நேரத்திலே இது கொஞ்சம் மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி மேலே எலும்பி வரும்போது கொஞ்சமாக எண்ணெயை இதுக்கு மேலே ஊற்றிக்கணும். பூரி செய்யும் போது ஊற்றுற மாதிரி, அப்பந்தான் உப்பி வரும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இதில் ஊற்றின உடனே கீழேயே ஃப்ளாட் ஆகிரும், நல்லா உப்பி வராது. அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சூப்பராக உப்பி வந்திருக்குது. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரே நேரத்திலே 2 வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதில் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஆப்பசோட அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமலே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக உப்பி வரும். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.